கார்போஹைட்ரேட் இருக்குது, அதை சாப்பிடக்கூடாது, உடல் நலத்துக்கு தீங்கானது, அதை சாப்பிட்டால் உடல் எடை கூடும் என்றெல்லாம் நினைத்து அரிசியை ஒதுக்க ஆரம்பித்துள்ளனர். என்னென்ன அரிசியில் என்ன சத்துக்கள் இருக்குது என்று பார்ப்போம். புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி எளிதாக விரைவாக சீரணமாகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு உணவாகும். அரிசி சாதம் முழுமையாக ஜீரணமாக 1 மணி நேரம் போதுமானது. பச்சரிசி. உடல் மெலிந்து கொழுப்பு சத்தே இல்லாமல் பலவீனமாக காணப்படுபவர்கள் பச்சரிசி சாதம் சாப்பிடலாம். ஆனால் வயிறு மற்றும் சீரண உறுப்புகளில் பிரச்சனை உள்ளவர்கள் பச்சரிசி சாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிகப்பரிசி. சிகப்பரிசியில் அதிகமான ஃபைபர் உள்ளது. இதனை சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொழுப்பு சேர்வது தடுக்கப்படுகிறது. மேலும் சிகப்பரிசி எண்ணெய் தன்மை